வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் சுகபத்திரமாக கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபித்தீர்கள். கர்த்தர் தேவன் எங்களையும் சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். போன வாரங்களுடைய செய்தி நான் கொடுத்த செய்தி என்ன, அது மட்டும் சொல்லுங்கள். தெய்வீக முன்னுரிமை. வெரி குட். டிவைன் ப்ரையாரிட்டி. நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு சபைக்கு கற்றுத்தருகிறார். ஒன்று, உபசரிப்பில் தீவிரம். உபசரிப்பதில் ஹாஸ்பிடாலிட்டி, ரேடிக்கல் இன் ஹாஸ்பிடாலிட்டி. உபசரிப்பதில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் உபசரித்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடக்கூடாது. ஆமாம், அந்த உபசரியத்தில் தீவிரமாய் உபசரிப்பு அது ரொம்ப முக்கியமான. ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல இதை நீங்கள் 4 பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கணும். எதெல்லாம் முன்னுரிமை கூட காய்பு இருந்து அதை கற்றுக்குறோம். ஜான் அழகாக எழுதுகிறான், காய்பு எப்படிப்பட்டவன் அப்படின்னா 4 கேரக்டர் எழுதுகிறான். 4 குணநலங்கள், அவனுடைய வாழ்க்கையின் குணநலங்கள் 4 காரியம். ஒன்று உபசரிக்கிறதுல தீவிரம் காண்பிக்கின்றான். ரேடிக்கல் இன் ஹாஸ்பிட்டாலிட்டினா உபசரித்துல தீவிரம் காமிக்கிறான். 2வது என்ன செய்யறான்? சாட்சி. அப்போது நமக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மையை ஒரு வாரத்தில் சரி. இன்னைக்கு காலையில் கார் எடுக்கும்போது கூட ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் அதில் ஒரு ஃப்ராக்ஷன் அப்படி கடந்து போகுது. ஒரு நிமிஷத்தில் நல்ல காலம் கவனித்தேன். நான் டக்குன்னு கொஞ்சம் கோரமாக ஒதுங்கிட்டேன். காரு இப்போ இப்படி கட் பண்ணி இப்படி போகிறான். ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸே நமக்கு இடிய வருது. இப்பெல்லாம் நடக்குது. அதனால் என்ன பண்ண வேண்டும்? அதில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? டெஸ்டிமனி, ஆண்டவர் செய்த நன்மைகளை ஆண்டவருக்கு சொல்லும்போது தேவ தூதர் பரலோகமே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து. ஹாஸ்பிட்டலில் இது மோட்டார் சைக்கிள் போகிறீங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போகுது. அந்த ஆக்சிடென்ட் யார் பாதுகாக்கிறான்? கர்த்தர் பாதுகாத்துறாரு. தேவ தூதன் கல்லில் இடராதபடிக்கு ஒன்று காம் பண்ண பாதுகாத்துறாரு. அப்போ ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்த வேண்டும் இல்லையா? அதனால் தேங்க்ஸ் சொல்லணும். சரியா? நம்பிக்கையின் தீவிரம். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் எது மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. யார் மேலே வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பிக்கை வைக்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றிலும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு. சரி. 4வது உத்தமம். ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே உத்தமமாக இருக்க வேண்டும். 4 காரியத்தை நம்ம யாரை பார்க்குறோம்? காய்பூட வாழ்க்கையில் பார்க்குறோம். சொல்லுங்கள், காய்பூட வாழ்க்கையில் பார்க்குறோம். 4 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ 4 காரியம். ஒன்று என்ன? முதல்ல உபசரிக்க வேண்டும். 2வது என்ன செய்யணும்? சாட்சியாய் வாழணும், சாட்சி சொல்லணும். யார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். 3. 4வது நம்ம எப்போவுமே உத்தமமாக இருக்க வேண்டும். ஆனஸ்டி இது அதான் நம்முடைய ஐடென்டி கார்டாக இருக்கணும். நம்ம கார்டு எப்படி இருக்கணும்? ஆனஸ்டி. கிறிஸ்தவன் அப்படின்னா நம்ம எப்போ உண்மை உள்ளவன் அப்படின்ற காரியத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக. இந்த 4 கேரக்டர் திரும்ப 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 ஆண்டு சொல்லுங்கள். இப்போ எல்லாம் சேர்ந்து 4 சொல்லுங்கள் பார்க்கலாம். அது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. அதனால் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது ஹீப்ரு வேர்டு டெஸ்டிமனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹீப்ரூவில் என்ன வேர்டு அப்படி வருதுன்னா ஐடூத். இதை யூடூத்னு EDUTHன்னு இருக்குது. இது எப்படி படிக்கணுமா? ஐடூத்னு படிக்கணுமா? IAY பார்த்தீங்கன்னா பிளாக். ஐடூத்னு படிக்கணும். ஐடூத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐடூத் அப்படின்னா நீ என்ன பண்ண? சாட்சி உள்ளவனாக இரு. பக்கத்தில் பார்த்து ஐடூத்னு சொல்லுங்கள். நீங்கள் சாட்சி உள்ளவனாக இருங்க. ஒரு வார்த்தை கற்றுக்கிறீங்க இன்றைக்கி. ஐடூத்னு அர்த்தம் சாட்சி மிக மிக முக்கியம். எது செய்தாலும் தேவன், ஆண்டவர் தேவன். பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மறித்து போயிட்டானா என்ன பண்ணுறாங்க? ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை மினிஸ்டரோ இல்லையா பிரசிடெண்ட்டோ மறிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க? மிலிட்ரி வருது பயங்கரமாக. 100 குண்டுகள், 21 குண்டுகள் முழங்குது. எல்லாம் அட்டென்ஷன் பார்க்குறாங்க. மிலிட்ரி பேரேட் நடக்குது. என்ன பண்ணுறாங்க? அவர் ரொம்ப மரியாதை செலுத்துகிறாங்க. நம்ம நாட்டுக்கு இத்தனை நாட்கள் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார், மினிஸ்டராக இருந்தார் சொல்கிறாங்க. அவர் பரலோகம் போவார்னா தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் 21 குண்டு முழங்கலை, மிலிட்ரி பெரேடு கிடையாது. நம்ம வாழ்க்கையே பெரேடு ஆகிடுச்சு. வாழ்க்கையே பெரேடு தானே. அதனால் என்ன பண்ணுறது? ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் எங்கே வச்சுருக்காரு? பரலோகத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்.
எவ்வளோ பெரிய சாங்க. இப்போ எப்போலாம் மிலிட்ரி பேரடை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நினச்சிங்க, ஆண்டவரே இவன் மேலே போகிறானா இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனாலும் கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு பரலோகத்தை வச்சிருக்கிறீர். சொல்லுங்க, பரலோகத்தை வச்சிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். சரி, இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் என்ன? டெஸ்டிமனி வந்து சாட்சி மிக மிக முக்கியம். 4 பாயிண்ட் உங்களுக்கு 4 வாரம் முன்னாடி ஒரே டைமில் எடுப்பேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் மறந்துடுறீங்கன்ட்டு இது அதையும் மறந்துடுறீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஹாஸ்பிட்டாலிட்டி நான் ப்ரெசன்ட் பண்ணிட்டு போனேன். எனக்கு நான் அங்கே யூஎஸ் போகும்போது எனக்கு எல்லாமே அவங்க உபசரித்தாங்க, ரொம்ப அருமையாக உபசரித்தாங்க, நிறையா உபசரித்தாங்க. அது வெயிட் வேறு ஏறி போச்சு, சுகர் வேறு ஏறி போச்சு. அது ரொம்ப ரொம்ப இதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இங்கெல்லாம் நான் கொஞ்சம் திட்டமாக இருப்பேன், ஒழுங்காக வச்சுருப்பேன். அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. இருந்தாலும் பயந்து பார்த்தா சாப்பிட்டோம். ஆனாலும் கூட உபசரிப்பு மிக மிக முக்கியம். நம்ம கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் காய்புவை போல அநேகரை உபசரிக்கிறதுல நாம் என்னென்ன பண்ண வேணும், ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்ன செய்யணும்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்லுங்கள். நான் நல்லா மீன் குழம்பு வைப்பேன் பாஸ்டர், நான் நல்லா கறி குழம்பு வைப்பேன் பாஸ்டர், நான் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ வந்து சொல்லுவாங்க. அதே போல் நான் எப்போ போட்டாலும் எந்த ஊருக்கு போனாலும் சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, எனக்கு இட்லி வடை பிடிக்கும்னு சொல்லிட்டுனா அவங்க கருங்கல் மாதிரி 2 இட்லி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது நமக்கு தேவையாது. அதனால் என்ன பண்ணிவிடுவேன், அதனால் உங்களுக்கு என்ன வருமோ அதை செய்யுங்கள், நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றோம். யூஎஸ்லாம் போகும்போது அவங்களுக்கு என்ன நான் கேட்பேன், இதெல்லாம் வேணாம், அது கடையில் வாங்கிட்டு வந்து எதுவும் இட்லி மாதிரியா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இட்லி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, வடை மாதிரியே இருக்காது, பிரிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, அப்படி இருக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் ட்ரையல் டெஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு இதுதான் பிடிக்குன்னா அதை நீங்கள் செய்யுங்க. அதுபோல் ஆண்டவனை உபசரிக்கும் பொழுது என்ன கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உபசரிக்கும் போது அவர்கள் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த உணவு இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு தேவன்கிட்ட கேட்டு செய்யணும். அப்படின்றத உபசரிப்பத்தில் காய்வு. 2வது அப்போ அந்த வசனங்களை வாசிக்கிறோம். 3வது வசனம் வாசிங்க. 5, 6, 2 மாதம் புரியும் அவங்களுக்கு. 5 பிரியமானவனே சொல்கிறான். யார்? யோவான் ரொம்ப அழகாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பிரியமானவனே, பிலவர்ட். அப்படி உங்களை பார்த்து எல்லாரும் மை பிலவர்ட்னு கூப்பிடணும். நம்மளை பார்த்து யார் சொல்லணும்? எனக்கு பிரியமானவனே. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது பிரியமானவளே, நீங்கள் பிரியமானவளேன்னு சொல்லி உங்களை அழைக்கும்படியாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீ சகோதரருக்கும் ஃபெலோ ஒர்க்கர்ஸ், ஃபெலோ பிரதர்ஸ், அவங்களுக்கும் அந்நியரும் பிரதேசிகள், அதாவது யார் ஊர் பேர் தெரியாதவன் அவங்களுக்கு இவன் உபசரிச்சிருக்கிறான். அப்போது என்ன பண்ண, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போது அவர்களும் உபசரிக்கிறான். செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஹல்லேலூயா. முன்னாடி முதல்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட்டு 2வது இருக்குது மட்டும் முட்டை தோசை போடுறதில்ல, முதல்ல இருக்கணும் முட்டை தோசை போடணும். அதுபோல் ஆண்டவர் எதை நீங்கள் யாருக்கு செஞ்சாலும் கரெக்டாக பாகுபாடு இல்லாமல், என்னுடைய அண்ணன் குடும்பம், என்னோடய அக்கா குடும்பம், எங்களோட மாமியார் குடும்பம், என் மருமகள் குடும்பம் அப்படின்னு இருக்காத, அப்பா குடும்பம் அப்படி சொல்லி இல்லாமல் எல்லாருக்கும் எப்படி இருக்கணும். சபைக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குற. நாம தான் கற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அப்போ பாரபட்சம் இருக்க, பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. எப்படி நீங்கள் செய்கிறீங்களோ எல்லாரையும் ஒரே விதமாக உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் உபசரிப்பேன். நீங்கள் அப்படின்னு செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் செய்கிறதான் செய்ய போகிறீங்க. உங்களை நான் மாற்ற முடியாது. ஆனாலும் சொல்லுங்கள், ஆண்டவரே, ஒரு நாள் கண்டவர் மாற்றுவார, ஆண்டவரே உண்மையாய் உபசரிப்பேன், ஆண்டவரே யார் இருந்தாலும் உண்மையாய் உபசரிப்பேன். அப்புறம் அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அழகான ஸ்டோரி பாருங்க. எப்படி என்னன்னா, நான் போன மாதங்களை இதை நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த வார்த்தைகளை ரொம்ப தொட்டுச்சு. காய்புவை பற்றி இவ்வளோ அழகான காரியம். பிரியமானவனை முதல்ல அவன் ஆத்துமா வாழ்வு, அதுமாதிரி தான் எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தான் நானும் எடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தைகள், அதுக்கு பின்னாடி வர வார்த்தைகள் 5லேருந்து ரொம்ப அருமையாக இருக்கிறத நான் பார்த்தேன். உடனே தான் அந்த செய்தியாக கர்த்தர் கொடுக்க கிருபை அன்பை குறித்து. அப்போது இவன் என்ன உபசரித்தானோ அந்த அன்பு அவங்க போகும்பொழுதெல்லாம் அவங்கள என்ன பண்ணுது, பேசிக்கொண்டே இருக்குது. இந்த கோக் சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ருசி அப்படியே தொண்டையில் இருக்கும் பாருங்கள், தொண்டையில் இருக்கும் பாருங்கள். அந்த ஃபில்டர் காஃபி குடித்தா தொண்டையில் கொஞ்சம் நேரம் அந்த ருசி இருக்கும் பாருங்கள். அதுபோல் போகிற இடத்துலலாம் யோசிச்சுட்டு போகிறாங்க. போகிற இடத்துலாம் போய் நம்ம காய்பு வீட்டில் தங்கியிருந்தோம். அவன் என்ன பண்ணான், ஏசு சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன பண்ணல, என்னுடைய கால்களுக்கு
தண்ணி தரல, கழுவுறதுக்கு கழுவுவதற்கு, துடைக்கிறதுக்கு டவல் தரல. ஆனால் அவன் என்ன பண்ணுறா? தன்னுடைய கண்ணீர்னால் காலை துடைக்கிறா, தன் கண்ணீர்னால் காலை கழுவுகிறாள், தன்னுடைய தலைமொழினா காலை துடைக்கிறான். உபசரிப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செய்ய வேண்டியவன் செய்யலை, ஆனால் எங்கேயோ வந்த ஒரு பெண் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார். அதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். அவர் எழுதுகிறார், இவ்வளோ பேர் யார் ஊர் பேர் பயங்கரமான ஒரு விபச்சாரி, யாரும் அவளை மதிக்கலை, எல்லாரும் அவளை திட்டுறாங்க, அவள் போகிற இடத்தெல்லாம் மரியாதை கிடையாது, ஆனால் பரலோகம் அவளை கனப்படுத்தி விடுகிறது. ராகாப் ஒரு வேசி, ரொம்ப பயங்கரமானவ. அவள் வீட்டுக்கு ஒருத்தன் போயிட்டு வந்தான்னா அவன் சொசைட்டியில் மரியாதை கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு, ராஜாவுடைய ஆணை இருக்குது, உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. யூஎஸில் ஒரு லைவ் ஷோல்னால் வந்து ஆளுங்க வந்து அப்படியே நடிப்பாங்க. எவ்வளோ பெருசு இருக்குன்னா, ஒரு 300-400 அடி அகலம், ஒரு 1000 அடி, ஒரு 700-500 அடி பெரிய தேட்டர். அந்த தேட்டரில் ஆளுங்க வந்து அப்படியே நடிக்கிறாங்க. அது எனக்கு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த எனக்கு டிக்கெட் முன்னே 3 மாதம் முன்னாடி புக் பண்ணணுமா, 3 மாதம் முன்னாடி போனோம். 3 ஷோ டெய்லி, காலையில் மத்தியானம். ஒரு ஷோவில் 2000-3000 பேருக்கு மேலே அந்த தேட்டர் கெப்பாசிட்டி. அப்படியே பார்த்தா ஒட்டக சிவங்கி, என்னது குதிரை, ஆடு மாடு எல்லாம் ஸ்டேஜுக்கு வரும். அப்படியே நேச்சுரலாக ஸ்டேஜுக்கு வருது. அப்படியே 3 பக்கமும் ஸ்டேஜ், இந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ் மாதிரி, அப்படியே 3 ட்ரிபிள் ஸ்டேஜ் மாதிரி. அவ்வளோ பெரிய ஷோ, அவ்வளோ பெரிய அருமையான. நான் அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த ராகாப்பை நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ராகாப்போ என்ன பண்ணுறா, அந்த இது என்ன பண்ணுறா, அந்த கயிறு, ரெட்டு கயிறை கட்டிடுறா. இல்லை, காட்டிட்ட உடனே சொல்கிறான், நீ இது மாதிரி அவன் சொல்கிறான். அவன் வந்தோடனே இந்த 2 கயிறு வந்து நீ இதை தொங்க விட்டுரு, நான் உன் வீட்டுக்கு வரும்பொழுது உன்னை பண்ணுறான். அப்போ போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், இது மாதிரி வந்து சொல்கிறான், இது மாதிரி நம்ம இந்த இதை வந்து கர்த்தர் நம்ம கையில் கொடுக்க போகிறாரு. போகும்பொழுது இந்த என்னது ராகாப்புடைய இதில் வந்து கயிறு தொங்கும், அதை காவந்து பண்ணணுன்னு யார் போய் சொல்கிறான்? ஜோஷுவாட்ட போயிட்டு அந்த 2 ஒற்றர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன, நீ ஆண்டு அவங்க விட்டு போய் தக்கணும். பெரிய சண்டே நடந்திருக்கும், பயங்கரமான ஃபைட் எடுத்துடும். ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை அவள் எங்களை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இவங்க எதாவது தப்பு பண்ணுவானுங்க அப்படின்னு. கடைசியில் அந்த ஹிஸ்ட்ரியில் பிரகாரம் எப்படின்னா, அந்த காம்பவுண்ட் வால் இருக்க அது அப்படியே உள்ளே போயிடும். நான் ஏன்னா ஜெரிகோ போயிட்டு வந்தேன், அதனால் எனக்கு தெரியும். அது அந்த காம்பவுண்ட் வால் அப்படியே இந்த பக்கம் விழாது, அந்த அப்படியே புதஞ்சு போயிடும், உள்ளே புதஞ்சு போயிடும். இப்போ வீடு அது ஓரத்தில் இருக்குது. எப்படா அந்த சீனை எடுப்பாங்க பார்த்தா கரெக்டாக என்ன பண்ணுது, அந்த காம்பவுண்ட் வால் மட்டும் இடிஞ்சு விழுது அப்படியே டம்னு விழுந்து அப்படி நேச்சுரலாக காமிக்கிறான். பயங்கரமாக இருக்குது. இப்படிலாம் பாருங்களேன். அது மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் ஒரு அருமையான லைவ் ஷோ இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காஸ்பல் நானும் என் வீட்டோரம் என்றால் கர்த்தரையே ஜெயிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் போகும்பொழுது என்னுடைய கிராண்ட் டாட்டர்ஸ்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, வந்து கிராண்ட்பா இது மாதிரி வந்து நான் சொன்னேன், நீ கிராண்ட்பான்னு கொடுப்பா மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை என்ன தாத்தா தான் கூப்பிடுவானுங்க. நம்ம எது பிடிக்கலையோ அதான் நடக்குது வாழ்க்கையில். சரி காருங்கப்பா. சரி, அப்போது வந்து என்ன பண்ணால் அவங்க கேட்குறாங்க, ஜோஷுவாவுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்டால் பாரு ஒரு கேள்வி. இந்த சின்ன பொண்ணு கல்யாணம் ஆச்சான்னு, நான் கல்யாணம் ஆயிடுச்சுமா, அதனால தான் நானும் என் வீட்டோட கத்தரையே செய்யப்போன்னு சொல்கிறான்னு. அப்புறம் இந்த ஷோ முடியும் போது அவன் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அப்புறமா என்னை பின்னாடி செய்யணும், என்னை பிடிச்சி கை பிடிச்சி பார்த்தீங்களா, கரெக்டாக சொன்னீங்க. அதுபோல் சில சமயத்தில் நிறைய காரியங்கள் அது விழும்பொழுது அந்த காம்பவுண்ட் வால் தனியாக விழுது, இந்த வீடு அப்படியே தனியாக போயிடுது. அந்த கரெக்டாக விழுந்த உடனே என்ன பியூட்டிஃபுல்னா, இந்த காம்பவுண்ட் வால் வந்து ஓரத்தில் வீடு இருக்குது. இப்போ இந்த காம்பவுண்ட் வால் விழுது, அந்த சவ்வு கயிறு எங்கேருந்து தெரியுமா தெரியாதா? அவ்வளோ தூரத்தில், ஏன்னா காம்பவுண்ட் வால் மறைச்சிட்டு இருந்தது தெரிஞ்சு போச்சு இல்லையா, விழுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எதுக்கு அந்த சிவப்பு கயிறு? அவள் சாட்சியாக இருந்தாள். சாட்சிக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த காம்பவுண்ட் வால், அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வால், யாரும் தகர்க்க முடியாத காம்பவுண்ட் வாலை கர்த்தர் உடைச்சி இவளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, சாட்சியாய் மாற்றி விடுகிறார். இப்போ எல்லாரையும் சங்கரிக்கிறாங்க. இந்த ராகாப் குடும்பத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அவள் அட்டவணையில் பேர்மருமையாக கர்த்தர் செய்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதுபோல்
நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய எரிகோ மதில் சுவரே இருந்தாலும் உங்களை தேவன் பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராய். கரங்களை தட்டி கத்திரண்டிச்சதுக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1994 வருஷம் நான் நியூயார்க் போயிருந்தேன். அப்போது ஆண்டவர் எனக்கு வந்து என்ன பண்ணார், அவ்வளோ பெரிய சேலரி கிடச்சிது, $13,000 கிடச்சிது. $13,000 எவ்வளோ இன்ட்டு இப்போது $100 ஒரு டாலர், 13 லட்சம். இப்போது அப்போ 33 தான் டாலர். இப்போ $100 $95 ஆகிப்போச்சு. $1 அவன் கொடுத்தானா நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? $100 $95 கொடுக்கணும். அந்த அப்போனா என்ன அர்த்தம்? 95 மடங்கு இந்தியா வந்து கீழே இருக்குன்னு அர்த்தம். கீழே இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே விட்டு போ, யூ ஆர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிடு, நான் உன்னை உயர்த்துவேன், உனக்கு நிறையா ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ 32 வருஷம் கழித்து மறுபடியும் நான் நியூயார்க் போகிறேன். 4 முறை அமெரிக்கா போயிருக்கேன், இது 4வது முறை. ஆனால் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுவேன், கலிஃபோர்னியா, சிகாகோ அப்படி போயிடுவான். இந்த முறை மறுபடியும் அதே இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆண்டவர் என்கிட்ட கேட்குறாரு, பத்தியா உனக்கு அப்படியே கண்ண முடி நான் ஜெபம் பண்ணிருக்கேன் சர்ச்சில், சண்டே சர்வீஸ் அப்போது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆண்டவரே, 1994 வருஷம் நீங்கள் வந்தியே, அப்போ உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேன், என் வார்த்தை கீழ்ப்படிஞ்ச அந்த ஜாபு வேணான்னு நீ விட்டுட்டு போனேன், உனக்கு நான் ஆத்துமாக்களை தருவேன், கொல்லப்பொருளாக தருவேன், மல்டிடியூட்ஸ் தருவேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு ஆண்டவரே. உன் சர்ச்சு உடஞ்சி போச்சு, எல்லாத்தையும் இழந்து போய்ட்டு ஆஸ்தப்படுறியே. அப்போது 36,000 வந்து என்னது ஆத்துமாக்கள் இல்லை, உன் சர்ச்சில் மிஞ்சி போனால் 3,000 ஆத்துமாக்கள் லேக் ஏரியாவில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 36,000 ஆத்துமாக்களில் அது பெரிய ஆட்கள், 36,000 சபையே நான் உனக்கு கையில் கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொன்னேன். என் ஆண்டவருக்கு நான் அப்படியே கண்ணீரில் தேங்க்யூ லார்ட். அப்போ நமக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு, 30 வருஷத்துக்கு பிறகு அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றதை நான் பார்த்தேன். எவ்வளோ சந்தோஷப்பட்ட ஆண்டவர். நானும் அம்மாவும் தனியாக இருந்தோம், பிள்ளைங்க இல்லை. அப்போது நான் இந்த முறையும் நானும் அம்மாவும் தனியாக பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். அவங்க வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நானும் அப்படியே ஆண்டு வழியாண்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பண்ணார், நீ என் ஊழியத்தை உயிருள்ள வழி உண்மையாக செய்யி, உன் சபையை நான் கைவிட மாட்டேன், சபை விசுவாசிகளை கைவிட மாட்டேன், அவர்கள் குடும்பங்களை இன்னும் அதிகமாக நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் அப்படின்ற வார்த்தைகள் என்னுடைய காதுகளில் ஆண்டவர் துணித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். சொல்லுங்கள், என் ஆண்டவர் நல்லவர். எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் நிச்சயமாக எனக்கு தருவார். அவர் பொய் சொல்ல மனுஷரும் இல்லை, மனமாற மனுபுத்திரமும் இல்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார்கள். நாங்கள் ஆண்டவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் பரவி பாய்கிற ஆறுகள், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வாசனை வீச கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் எல்லா இடங்களும் பாய்ந்து அநேகரை ஆண்டவர் போஷிக்கத்தக்கதாய், ஆண்டவரே அவர்கள் செழிப்பாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் அநேக இடங்களில் ஆறுகளை போல எங்களை பாய பண்ணுவார். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோமா? எவ்வளோ பெரிய ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசிச்சு பார்க்குற கர்த்தர் எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ காரியங்கள் வந்து அதில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ பேதுரு என்ன சொல்கிறான் பாருங்க. 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு. இந்த வசனத்தை நல்லா ஒரு சாட்சி உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக வந்து பேதுரு எழுதுகிறான். என்ன எழுதுறான் பாருங்க. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல நடக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். தூஷிக்கிறவர்கள், கிறிஸ்டியானிட்டிய தேவனுடைய பிள்ளைகளை தூஷிக்கிற எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறாங்க. அவர்கள் இருந்தாலும் கூட உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். கிறிஸ்தவனா அதை செஞ்சது, கிறிஸ்தவனா லஞ்சம் வாங்குறான், கிறிஸ்தவனா திருடனம் பண்றான், கிறிஸ்தவனா பொய் சொல்றான் அப்படின்ற விஷயத்துல அவர்கள் வெட்கப்படும்படி நம்முடைய நடக்கை இருக்க வேண்டும். நீங்கள் எந்த சின்ன வேலைக்கு போயிருக்கீங்களோ, பெரிய வேலையில் இருக்கிறீங்களோ தெரியாது, ஆனாலும் கூட கர்த்தர் தேவன் ஒரு வீட்டில் போய் உங்களுக்கு பாத்திரம் கழுவுற வேலை கொடுத்தாலும் கூட அந்த பாத்திரத்தில் ஒன்றை சுட்டுடாதீங்க. ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் தேவன் இந்த கொடுத்த வேலையில், ஆண்டவரே தேவன் என்னை உயர்த்துவீர், ஆண்டவரே
ஆண்டவர் தேவன் எதை நமக்கு எந்த வேலையை கொடுத்தாரு, கொஞ்சத்தில் உண்மை இல்லவன் அநேகத்தில். இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, வேலை செய்கிற இடத்துல சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல சொல்ல ஒரு நாள் வரும், அவர் சொன்ன வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. நான் நினச்சி பார்த்தோன்னா, அன்னைக்கு நான் 94 எனக்கு சர்ச்சே கிடையாது. நான் ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்தேன். ஆனால் 95 தான் சர்ச்சே எனக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறாரு, உனக்கு ஆண்டவர் மல்டிடியூட்ஸ்ன்னு காமிக்கிறார். உனக்கு என்னென்னா ஜனத்திரளை கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். என் 94 சொல்கிறார். சர்ச்சே இல்லாத எனக்கு ஆபிரகாம் போல் பிள்ளையே இல்லை, பார்த்து உனக்கு இதுக்கு கடற்கரை மணலை போல் வானத்திரட்சை கொடுக்குற சொல்ல மாதிரி எனக்கு சொல்கிறார். சர்ச்சை இல்லாதவனுக்கு ஒருத்தருக்கு தருவேன்னு சொல்கிறார். இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் தருவேன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி பார்க்குற கர்த்தர் இந்தியா முழுவதும் கர்த்தர் கொடுத்துருக்குறார். அதில் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஆண்டவர் உன்னை செய்வேன்னு சொன்னால், நொங்கமாகத்தில் உனக்கு வீடை கொடுப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக தரார். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம், ஐயோ எனக்கு எங்கே நொங்கமாகத்தில் கிடைக்குங்களோ விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா உன்னை வாங்கவே மாட்டேங்க. அல்லேலூயா. செங்கல்பட்டில் கூட வாங்க மாட்டேன், ஊரப்பாக்கத்தில் கூட வாங்க மாட்டேன், வாங்காதையே மேலே போய்டும். ஆனால் விசுவாசித்தா தேவ மகிமையை காண்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்போ விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு என்ன பண்ணணும்? சாட்சியாய் இருக்க வேண்டும். சாட்சியாய் பிசாசு நம்மளை குற்றம் சுமத்தக்கூடாது. குற்றம் சுமத்தாதபடி ஆண்டவன் நம்ம வைக்காத அழகாக அவன் எழுதுறான். வெட்கப்படும்படி நல்மனச்சாட்சியுடையவராய் இருங்கன்னு சொல்கிறான். இப்போ காயன் ஆபேல் 2 பேர் இருக்காங்க. அந்த காயன் என்ன பண்ணுறான்? நல்ல மனசாட்சி இல்லை, என்ன பண்ணிடுறான்? தன்னுடைய சொந்த சகோதரனையை கொலை பண்ணிடுறான். அவன் சொன்ன நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, செய்யாவிட்டால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அல்லேலூயா. கடைசியில் என்ன பண்ணுறான்? அவன் பாவம் செய்து விடுறான், சபிக்கப்பட்டவனாய் மாறி விடுகிறான். ஆனால் ஆபேலுடைய சந்ததியில் கர்த்தர் தேவனை தொழுது கொள்வதை எழுப்பி விடுகிறார். ஆபிரகாம் எல்லாம் அந்த சந்ததியில் வரான் பாருங்க. அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு, உங்களை கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அழைத்திருக்கிறார். உங்கள் மேலே தேவ கிருபையில கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவுடைய வல்லமை அபிஷேகம். இன்றைக்கி கூட பாட்டு எடுக்கிறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன பாட்டு எடுக்கணும்? நான் ஒரு பாட்டு சாட்சி வர மாதிரி ஒரு பாட்டு எடுத்து வச்சுருந்தேன். கர்த்தர் காலில் சொல்கிறாரு அந்த பாட்டு கிடையாது, நேற்று நைட்டு சொல்கிறாரு அந்த பாட்டு கிடையாது, இந்த பாட்டை பாடு. இதில் ஒன்றும் சாட்சியை பற்றியே இல்லையே. ஆனால் ஒருத்தவங்க கேட்குறாங்க, இது மாதிரி இந்த பாட்டு பாஸ்டர் பாடுவாரான்னு கேட்டுட்டு உட்காந்து வருவாங்க. அவங்களுக்கு நீ ஒரு நாள் சாட்சி சொல்லுவாங்க, பாரு இந்த பாஸ்டர் தான் நீங்கள் பாடணும்னு சொல்லி நான் நேற்று ஜெபம் பண்ண பாஸ்டர் அதே பாட்டை பாடுங்க. அதே மாதிரி நிறைய முறை ஆண்டவர் தேவ இன்றைக்கி காலையில் சொன்ன தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை போச்சு. அப்போது அந்த வார்த்தை போன உடனே அந்த வார்த்தை கரெக்டாக அந்த அம்மா வந்து சொல்லுது, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் பாஸ்டர், அந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து கரெக்டாக வந்துச்சு இந்த காலைய வாயிலில். இது யார் செய்கிறா? நாம செய்யலை, கர்த்தர் நமக்கு செய்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை, பக்கத்தை பாஸ்டர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவங்க ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறீங்களா, உங்களுக்கு என்று ஆண்டவர் வார்த்தையை வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை உங்களை உருவாக்கி விடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் மாற்றுகிற ஒரு வல்லமை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். சரி, ஆண்டவருடைய இப்போ நம்முடைய கற்பனையில் ஒன்று மிக முக்கியமான கற்பனை எது? எக்ஸோடஸ் 20:14 பாருங்க. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி, you shall not bear false witness against your neighbor. உன்னுடைய விரோதமாய் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. உங்களை அத்தையாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், உங்களுக்கு கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். அதற்காக நம்ம என்ன சொல்லக்கூடாது? செய்ததை செய்யலைன்னு சொல்லக்கூடாது, செய்யாததை செய்ஜன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஃபால்ஸ் விட்னஸ் மிக மிக முக்கியமான ஒன்று. அது கற்பனையில் ஒன்றா காத்த. அப்போது இந்த ஒரு வார்த்தை ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறதுக்கு ஈக்குவல். ஒரு பொய் சொல்கிறது அந்த விபச்சாரத்துக்கு விக்கிர ஆராதனைக்கு ஈக்குவல் சொல்லிடுறார் ஆண்டவர். 10 கற்பனை ஒரே வெயிட். அதுபோல் தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கும். அப்புறம் சொல்றாரு, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும். கழுதையை கூட ஆசைப்பட, கழுதை மேலே கூட ஆசைப்பட இருக்குது. லோயஸ்ட் அது கூட நீங்கள் என்ன பண்ணாங்க? இச்சிக்கக்கூடாது. கவர்டியஸ்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் ஒருத்தவங்க நல்ல பேக் வச்சுருக்காங்க, நல்ல சேரை கட்டிருக்காங்க, நல்ல கமல் போட்டிருக்காங்க, நல்ல மூக்குத்தி போட்டிருக்காங்க. அதுக்காக நானும் ஒரு குத்தி மூக்குத்தி போட்டுருக்குன்னு ஆசைப்படக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவர் தேவன் ஆவியானவர் என்னை நல்லா வச்சுருக்காரு. எப்போ யாரு கேட்டாலும் என்ன செய்யணும்? கர்த்தர் என்னை நல்லா வச்சுருக்காரு பிரதர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி. என் புருஷனுக்கு ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார், என் மனைவியை கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார், என்னுடைய பிள்ளைகளை ஒரு நாள் மாற்றுவார். தேவன் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்கள், தேவன் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. என் குடும்பத்தை கர்த்தருக்கு தெரிந்து கொண்டார். என்னை ரட்சித்து போல என் பிள்ளைகளை ரட்சித்திருக்காரு, என் கணவனை ரட்சித்திருக்காரு. என் குடும்பம் கர்த்தருடைய பால் விலை விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. என் குடும்பம் சாட்சியாய் வாழும். கர்த்தரின் குடும்பத்தை சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். இடி முழக்கம் வருது, பயங்கரமாக காரியம் நடக்குது. எல்லாரும் மக்களும் பார்த்து பயந்துடுறாங்க. எல்லாம் தூரத்தில் போய் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோயோ இனிமேல் ஆண்டவர் பேசக்கூடாது, நாங்கள் செத்து போயிடுவோம், நீயே மட்டும் பேசு அப்படின்றாரு. அப்போது 21 லட்சம் பேரில் மோசே ஒருவன் மாத்திரம் ஆண்டவரோடு கூட இணைகிறார். அப்போ பார்த்தீங்களா, அதுபோல் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மோசேயை போல் ஆண்டவரோடு கூட இணைக்கிறது. சபையில் கர்த்தர் மோசேயை போல் ஆண்டவரோடு கூட இணைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கார். எப்போது நீங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் மிகவும் அருமையாக இருக்குது. 6 காரியங்களை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துவோம். நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால நான் அதிகமாக படி சொல்ல வேண்டாம். குற்றமற்றவர்களுடைய ரத்தம் இதெல்லாம் நம்ம டெய்லி செய்யறதானே, அதுதான் எழுதி வச்சிருக்கேன். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். துர் ஆலோசனை மூட்டி விடுறது, அது பேர். அவன் நல்லா எழுதிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம். துர் ஆலோசனை போடுறது மூட்டி விடுவது அப்படின்னு எழுதிருக்கலாம். மூட்டி விடுவது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். விடக்கூடாதுடா, நான் வந்துடுறேன்டா, அதை வரேன்டா, நில்றா வர்றேன்டா, என்னால உன்னைய பற்றி பேசிட்டான் அப்படி இப்படின்னு போட்டுது. தீங்கு செய்யும் விரைந்தோடும் கால்கள், அதுவும் வெட்டணும் அந்த காலை. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும், எப்போ பார்த்தாலும் லைங் வாயு, இதை வாயத்தால ஒரு பொய் சொன்னா நம்பிட்டான் பாத்தியா அப்படி சொல்றது. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ளே விரோதம் சண்டை போட வச்சு பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது ஆகிய இவைகளே எல்லாத்தையும் இந்த 6 காரியங்களை ஆண்டோடு சொல்லி, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டவன், இந்த 6 காரியம் வராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. காயனை பற்றி பார்த்தோம். ஆபேல் சாட்சியை அவனுடைய ரத்தம் இன்னும் கூக்குரல் இடுகிறது, முறையிடுகிறது. ஹல்லேலூயா. சாட்சியை உயிரை கொடுத்தாது என்ன பண்ணுறான், சாட்சியோடு கூட வாழ்ந்துடுறான், உயிரை கொடுத்தா. அதுபோல் 2வது நாபோத்து மிக முக்கியமான கேரக்டர். நாபோத்து பார்த்தா, நாபோத்துனா என்ன அர்த்தம்னா ஹீப்ரூவில் ஃப்ரூட்ஸ்னு அர்த்தம். ஃப்ரூட்ஸ்னா கனி நிறைந்தவன் அப்படின்னு அர்த்தம். கனி நிறைந்தவன் ஃப்ரூட்ஸு. 2வது ப்ரொடியூஸ் என்னன்னா கனியை உற்பத்தி செய்கிறவன், கனியை உற்பத்தி செய்கிறவன். 3வது காரியம் ஸ்ப்ரவுட்டிங்னா முளைத்து எழும்புகிறவன்னா செழுமையாய் இருக்கிறவன். எப்பொழுதுமே பட்டு போன செடி இல்லை, மரம் இல்லை, அவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுறாரு, முளைத்து எழும்புகிறவன். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் தேவன் நாபோத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு அது 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலியனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அவனுக்கு ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை அவனுடைய மூதாதையர்கள் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த திராட்சை தோட்டத்தை அவன் வச்சுட்டு இருக்கிறான். நல்லா அந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிறான். நல்ல அழகான திராட்சை பழங்கள் கனிகள் எல்லாத்திலையும் அவனுக்கு கிடைக்குது. அந்த மேலே இந்த ராஜா ஆசைப்பட்டுறான். யார்? ஆகாப் ஆசைப்பட்டு சொல்கிறான். அவங்ககிட்ட போய் சொல்கிறான், ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன், எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, நீ என்ன பண்ணிவிடு, இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு. நான் எதுக்கு திராட்சை தோட்டம் ஐயா வாங்க போகிறீங்கன்னா, அதை நான் கீரை கொள்ளையாக்க போகிறேன், கீரை போட போகிறேன். ஹல்லேலூயா. உலகத்து கண்களுக்கு தேவன் நமக்கு கொடுத்த சபை ஒரு திராட்சை தோட்டம். உலகத்து கண்களுக்கு எப்படி தெரியுது? கீரை கொள்ளையாய் தெரிகிறது, கீரை போடுற தோட்டமாக தெரியுது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தேவன் நமக்கு கொடுத்த சபை, எப்ரோன் சபையாகட்டும், எந்த சபையாகட்டும், கர்த்தர் நமக்கு திராட்சை தோட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுறான், அந்த திராட்சை தோட்டத்தை விலை பேசுகிறான், அதை அழிக்க நினைக்கின்றான். எவனா ஒருத்தவன் திராட்சை தோட்டத்தை அழிச்சிட்டு அதில் போட்டு கீரை போடுவானா? கீரை விலை ஜாஸ்தியா, திராட்சை விலை ஜாஸ்தியா? அப்போது விலையேறப்பட்ட திராட்சை தோட்டம் கீரை தோட்டமாய் மாற்றுவதற்கு பிசாசு ஒவ்வொரு நாளும் எத்தனைத்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா.
இப்போ எசபேலும் இந்த ஆகாப்பும் இந்த காரியத்தை செய்ய முற்படுறாங்க. இப்போ இந்த ஆகாப் போயிட்டு இப்போ எசபேல்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு நான் கேட்டேன், ஏன்டா உம்முன்னு இருக்கிற அப்படி கேட்டான். இது மாதிரி வந்து நான் இந்த திராட்சை தோட்டத்தை கேட்டேன், நாபோத் என்ன பண்ணிட்டான், தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா, தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நீ கவலைப்படாத, அவங்க அப்படி பெரிய அவருக்கு ராணியாச்சே, அப்போது அவள் தட்டி கொடுத்து கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாத்தையும் ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய் சாட்சிகளை உருவாக்கி என்ன பண்ணுறான், இது மாதிரி இவன் ராஜாவை தூஷித்தான். அப்போ ஆண்டவன் சொல்கிறான், ஏன் தரமாட்டேன்னு ஆகாப்பு கேட்குறான். அவன் சொல்கிறான், நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் என்னை காப்பாராக சொல்லுங்க. கர்த்தர் எனக்கென்று எப்ரோன் ஆகிய திராட்சை தோட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை ஒரு நாளும் பிசாசு கீரை கொள்ளையாக மாற்ற முடியாது. ஆண்டவர் தேவன் எனக்கு கொடுத்த திராட்சை தோட்டம், தேவன் எனக்கு கொடுத்த, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அருமையான சுதந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த திராட்சை தோட்டம் என் தேவன் எனக்கு கொடுத்த சுதந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் போனாலும் என் திராட்சை தோட்டத்தை, அந்த சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நல்ல பெரிய அமௌண்ட்டை வாங்கின்னு அவன் போயிட்டு போய் செட்டில் ஆகிருக்கலாம். ஆனால் சொல்லலாம், இல்லை முடியாது, நீ என்ன செஞ்சாலும் சரி, என்னுடைய சுதந்திரத்தை நான் எவ்வளோ கோடி எனக்கு பணம் கொடுத்த அந்த பணம் எனக்கு முக்கியமல்ல, தேவன் கொடுத்த எனக்கு சுதந்திரம் முக்கியம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிரின்சிபலை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்முடைய கொள்கைகளை ஒரு நாளும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது விலையேறப்பட்டது, அது கர்த்தருடைய பால் விலை விலையேறப்பட்டதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அருமையான காரியத்தை கேட்கும் பொழுது அவங்க பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி பிறகு என்ன பண்ணுறாங்க, நாபோத்தை அவர்கள் கொன்று விடுகிறார். கல்லெறிஞ்சி, பயங்கரமான கல்லெறிஞ்சி அவனை கொன்றுறாங்க. யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய சுதந்திரத்திற்காக, அது ஒரு சின்ன திராட்சை தோட்டத்துக்காக தன் ஜீவனை இழக்கிறான். எதை குறிக்கிறது? அருமையான தேவன் சபைக்காக தன் ஜீவனை இழப்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தது எதற்காக? ஒரு பெரிய திட்டத்திற்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் அதை தேவன் ஆஸ்வதிக்க. அன்றைக்கி 94 நான் தேவ திட்டத்திற்கு நான் செவி கொடுக்காம நான் அமெரிக்காவில் நான் செட்டில் ஆகிருந்தேன். என்ன ஒரு 2 வீடு வாங்கியிருப்பேன், ஒரு 3 வீடு வாங்கியிருப்பேன், அவ்வளோதானே. ஆனால் தேவ திட்டம் நிறைவேறிருக்காது. ஆனால் கர்த்தர் தேவன் இந்தியாவில் கர்த்தர் கொண்டு வந்து அநேகர்களுக்கு ஆயிரங்களாக கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய 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 அர்ப்பணிப்பில் ஒரு ஆசீர்வாத கர்த்தரை வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறீங்க, உங்கள் ஊழியத்தை பார்த்து எல்லாம் கர்த்தர் தேவன் காய்வு போல் தேவன் ஒரு நாள் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் சாட்சியை குறித்து பரலோகம் ஒரு நாள் சாட்சி சொல்லும். நீங்கள் போகும்போது எல்லாம் செஞ்சீங்களேன்னு சொல்லி ஒரு நாள் பரலோகம் உங்களை பார்த்து பெருமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டுடைய கரமும் தேவ தயவுகளும். இப்போது லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தா ஒரு ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் போடப்பட்டிருக்குதா பாருங்க. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவன். ஒரு பாஸ்டர், ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும்? அவன் சிரசில் அபிஷேக தைலம் கர்த்தர் வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறாரா? அபிஷேக தைலம். அதனால தான் அந்த அபிஷேக தைலம், அவர் தலையில் இருக்க அபிஷேக தைலம் ஒரு ஊழியக்காரங்க தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்துடைய வல்லமை உங்கள் சரீரம் முழுவதுமாக இறங்கும். ஹல்லேலூயா. எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதை குறிக்கிறது. அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி அவருடைய வஸ்திரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். துதியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், இல்லை நிறைய வஸ்திரங்கள் நம்ம பைபிளில் பார்க்குற பாரு. அதுபோல் ஒரு ஆசாரியனுக்கு கர்த்தர் கொடுக்குற வஸ்திரங்கள் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அவன் ஆராதிக்கும் போது ஆண்டவர் சபையில் என்ன அநேகரை ஆராதிக்கலை எழுப்புகிறான், துதிக்கும் போது அநேகர் துதிக்கிறவர்களை எழுப்புகிறான் இல்லையா? ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் வெண் வஸ்திரம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆண்டவர் என்னென்ன வஸ்திரங்களை கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் கொடுக்குறாரோ அந்த வஸ்திரங்களை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்து அவர்களை கனப்படுத்துகிறதை குறிக்கிறது. பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் டெடிகேட்டட். பிரதிஷ்டை, அதற்கென்றே தேவன் அவனை பிரதிஷ்டை பண்றார். அவன் தன் பாகையை எடுக்காமலும். இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சில சமயத்தில் நீங்க கவனிச்சிருக்கீங்களா, இந்த ஏதாவது ஒரு துக்க நாள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அந்த என்ன பண்ணுவாங்க, கிரவுனை எடுத்து காயட்டி வைப்பாங்க பாருங்க, மரியாதை செலுத்தி வைப்பாங்க. அது போல் அது மரியாதை. ஆனாலும் கூட இங்கே எப்படி போட்டிருக்குதுன்னா, தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ எது நடந்தாலும் சரி குடும்பத்தில் அவன் என்ன பண்ண முடியும், தன் ஆசாரிய ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
அப்போ சுக துக்கம் அவனை பாதிக்காது, சுக துக்கத்துக்கு அவன் பாதிக்காது என்பதை இது குறிக்கிறது. தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும், தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும், தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளக்கூடாது. ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, நீங்கள் இயேசுவை வந்து பார்க்கும்போது காய்பா என்ன பண்ணுறான், ஆண்டோடு எல்லாம் வந்து நிற்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான், இயேசு பற்றி சொல்கிறான். இது மாதிரி ஆலயத்தை இடித்து போடுவோன்னு சொல்கிறாரு, 3 நாளில் ஆலயத்தை கட்டுவோன்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தகாலும் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான். ஏன் கிழிக்கிறான்? பிளாஷ்மின்னு சொல்லுவாங்க. அது தேவ தூஷணம். ஒரு ஆசாரியத்தை வஸ்திர கிழிக்கிறான். அவனால் தாங்க முடியல. அந்த துக்கம் படும்போது தான் அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து. அது டோராவில் இருக்குது. பழைய ஏற்பாடுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒருத்தன் வஸ்திரத்தை கிழித்தானா அவனை தாங்க முடியாத படுது. பயங்கரமான ஒரு துக்கம் இருக்கணும், தாங்க முடியாத ஒரு டிசாஸ்டர் வரணும், தேவனை குறித்து ஒருத்தர் மோசமான வார்த்தைகளை பேசணும். அப்பொழுது ஆசாரம் என்ன பண்ணுவான், தன் வஸ்திரங்களை கிழித்துவானா. இங்கே வந்து கொடுக்கும்பொழுது ஆசாரம் கிழித்து. அப்போ எப்போ கிழிக்கிறவன்னா, அவனால் தாங்க முடியலன்னா, தேவனுக்கு விரோதமாக காரியம் நடக்கும்போது அவன் வஸ்திரத்தை அவன் கிழித்து கொள்வான். அதுபோல் காய்பாய் என்ன பண்ணுற, தன் வஸ்திரங்களை இயேசுக்கு முன்பாக கிழித்து கொள்கிறத அது காண்பிக்கிறது. ஆண்டவர் தேவன் பரிசு ஒரு வஸ்திரம், ஒரு ஆசாருடைய எல்லா காரியங்கள். பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும், தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும், அப்பா செத்தாலும் அம்மா செத்தாலும் மனைவி செத்தாலும் யார் செத்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஆசாரியை என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்காக தன் இரக்கம் கொள்ளக்கூடாது. எவ்வளோ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்து பாருங்க அந்த நாட்களில். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் தேவன் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார். மனைவி பிள்ளைகளான ஒரு ஆசாரியன் என்ன பண்ண வேண்டும், உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தன் குடும்பத்துக்காக வாழக்கூடாது, தேவனுக்காக வாழ வேண்டும். சுயநலம் உள்ளவனாக இருக்க முடியாது, சுயநலம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும். எல்லாரையும் போஷிக்கிற காரியங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக வாழ சொல்லுங்கள். நான் மற்றவர்களுக்காக வாழணும் ஆண்டவரே, எனக்காக வாழணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாப்பாடு வச்சு கண்ணை மூடுவோம். எவனாவது எக்கேடு கெட்டு போயிட்டோம். நம்ம தின்னா போதும், நம்ம சாப்பிட்ட வயிறுகொள்ள. கர்த்தருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மற்றவர்களுக்காக வாழ என்ன தகுதிப்படுத்த. டைம் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தைகள் ஆண்டவர் அப்படி ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்றதை அருமையாக அங்கே சொல்லித் தருகிறத பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம காக்கும்போது அதே போல் என்ன செய்கிறோம், ஸ்டீஃபன் பார்த்தீங்களா, அதாவது ஸ்தேவான் என்ன பண்ணுறான், ஆண்டவருக்காக என்ன பண்ணுறான், தன்னை முழுமையாய் தாழ்த்துறான். அவங்க பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவனை என்ன பண்ணுறாங்க, அவனை கல்லெறிந்து அவனை கொல்றாங்க. இருந்தாலும் கூட அவன் அதை பற்றி கவலைப்படல. தேவன் அவன் மரிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனின் குமாரனாகிய கிறிஸ்துவின் தன் கண்கள் பார்க்கணும். இன்றைக்கி என்ன நம்ம பார்த்துக்கிட்டோம், சாட்சியோடு கூட வாழ வேண்டும். சொல்லுங்கள், சாட்சியோடு கூட வாழ வேண்டும். ஆபேல் சாட்சியோடு கூட வாழ்ந்தான். ஹல்லேலூயா. நாபோத் சாட்சியோடு கூட வாழ்ந்தான். இயேசு சாட்சியோடு கூட மரிக்கிறார். 4வது பக்கம் ஸ்டேவான் என்ன பண்ணுறான், அவன் சாட்சியாக மரித்து தேவனை மகிமைப்படுத்தி விடுகிறான். உங்களுடைய சாட்சி பரலோகத்தை மகிமைப்படுத்தும், உங்களுடைய சாட்சி குடும்பத்தை மகிமைப்படுத்தும், உங்களுடைய சாட்சி உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் வியாபாரத்தில் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதை குறித்து விட்னஸ் மிக மிக முக்கியம், சாட்சி மிக மிக முக்கியம். நீங்களும் நானும் யார் கேட்டாலும் உங்களை குறித்து யாராவது சொன்னாங்கன்னா அவன் மோசமானவன், அவன் ஒன்றுதான், அவன் பொய்யன், திருட, ஏமாத்துறவன் சொல்லக்கூடாது. அவன் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கிட்ட எது இருக்கோ இல்லையோ உண்மை இருக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்கிற சாட்சியோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இரக்கம்.